பிசிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்காங்க. நான் சரி சார் என்னோட ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க பிளஸ் 2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. நிறைய கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. According to Hooke's law of elasticity, if stress is increased, the ratio of stress to strain increases, decreases, becomes zero, remains constant அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல Hooke's law வந்து என்ன சொல்லுது? Hooke's law அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா stress is proportional to strain அப்படிங்கிறதா வந்து என்ன Hooke's law. இதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னா எலாஸ்டிக் மாடுலே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப K இல்லாட்டி இது வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் K இன்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K. அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெயினும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அதான் சொல்றாங்க அக்கார்டிங் டு ஹுக்ஸ் லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், the stress by strain ratio K அப்படிங்கிறது வந்து the ratio of stress to strain remains constant. Next question, if in a wire of Young's modulus Y, longitudinal strain X is produced, then the potential energy stored in its unit volume will be. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Young's modulus ஓட வேல்யூ Y அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின், Young's modulus இங்க இருக்கிறது என்ன, longitudinal strain தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து X இதுதான் ப்ரொடியூஸ் ஆகுது. Then the value of potential energy stored in its unit volume will be. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிட் வால்யூம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா U is equal to half into stress into strain. இதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட்ஸ் யூனிட் வால்யூம். சரியா? அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிட் வால்யூம் சொல்லியாச்சு. இதுல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா X அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவே இல்லை, அதுக்கு பதிலாக என்ன Y அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ் என்ன எழுதணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் Young's modulus Y அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் X நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? நமக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு Young's modulus Y இன்டு ஸ்ட்ரெயின். சரியா? இப்ப ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம், Young's modulus Y இன்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதலாம். ஆனா ஸ்ட்ரெயினோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பாருங்க, ஹாஃப் இன்டு ஸ்ட்ரெஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம், Y இன்டு X அப்படின்னு எழுதலாம். இன்டு ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக ஒரு X. அப்ப என்ன வரும், ஹாஃப் இன்டு Y இன்டு X ஸ்கொயர். அப்ப 1/2 என்ன எழுதலாம், 0.5 அப்படின்னு எழுதலாம். அப்ப 0.5 Y X ஸ்கொயர். இதான் வந்து என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிட் வால்யூம். பாருங்க, if in a wire of Young's modulus Y, longitudinal strain X is produced, then the value of potential energy stored in its unit volume அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன ஆன்சர், 0.5 Y X square. இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a metal ring of initial radius small r and cross sectional area capital A is fitted onto a wooden disc of radius capital R which is greater than small r. If Young's modulus of the metal is Y, then tension in the string. வந்து பாருங்க, நமக்கு ஒரு ரிங் இருக்கு, ஒரு மெட்டல் ரிங், அதோட இனிஷியல் ரேடியஸ் என்ன ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் A, அது நமக்கு இப்ப தேவைப்படாது. ஃபிட்டட் ஆன்டு எ வுடன் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ். இதை வந்து என்ன ஒரு வுடன் டிஸ்க்ல வந்து என்ன ஃபிட் பண்றாங்க, அதோட ரேடியஸ் என்ன கேபிட்டல் ஆர். ஆனா இந்த கேபிட்டல் ஆர் எப்படி இருக்கு, இந்த ரிங்கோட ரேடியஸை விட இதோட ரேடியஸ் அதிகம். இப்ப அதை அதுல ஃபிட் பண்ணும். ஃபிட் பண்ணா என்ன பண்ணும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்ப Young's modulus ஆஃப் த மெட்டல் வந்து Y அப்படின்னா டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. டென்ஷன் இன் த ரிங். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு ரிங் இருக்கு, இதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகே, இது வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஒரு ரிங், ஒரு வுடன் டிஸ்க் இருக்கு. அந்த வுடன் டிஸ்க்ல வந்து என்னன்னா இந்த ரிங் எப்படி ஃபிட் பண்ணும். சரி, இந்த வுடன் டிஸ்கோட ரேடியஸ் வந்து என்ன கேபிட்டல் ஆர். அப்ப இந்த மெட்டல் ரிங்கை இங்க ஃபிட் பண்ணணும். இது வந்து என்ன வுடன் டிஸ்க். இது வந்து என்ன வுடன் டிஸ்க். இந்த வுடன் டிஸ்க்ல வந்து என்ன இந்த மெட்டல் ரிங், இந்த ரிங்கை வந்து என்ன நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணி அது மேல ஃபிட் பண்ணுவோம். ஹீட் பண்ணா என்ன ஆகும், இது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த வுட் மேல இந்த ரிங்கை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். சரியா? அப்ப எவ்வளவு டென்ஷன் இந்த ரிங்ல இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சேஞ்ச் இன் லெங்த் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த். இங்க வந்து என்னன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கும்போது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா
2π ஸ்மால் r அப்படின்னு இருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த வுடன் பாக்ஸ்ல ஃபிட் பண்ணும்போது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா மாறிடும், 2π கேபிட்டல் ஆர்னு மாறும். அப்ப இதோட லெங்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா, ஃபைனலா இருக்கக்கூடிய லெங்த் வந்து 2π கேபிட்டல் ஆர், இனிஷியலா இருந்தது வந்து 2π ஸ்மால் ஆர். இதுதான் வந்து சேஞ்ச் இன் லெங்த். சரியா? டிவைட் பை ஒரிஜினல் லெங்த் வந்து 2π ஸ்மால் ஆர். இதுதான் வந்து ஸ்ட்ரெயின். சரியா? ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லெங்த் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த். ஃபர்ஸ்ட் வந்து இதோட லெங்த் 2πr கம்மியா இருந்திருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, அதோட லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அதோட லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப 2πr மைனஸ் 2πr இதான் வந்து சேஞ்ச் இன் லெங்த். டிவைட் பை ஒரிஜினல் லெங்த் என்ன, 2πr. இதுல 2π காமனா வெளியில எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை 2π. இதுல மேலையும் கீழே கேன்சல் ஆயிடுது. அப்ப ஸ்ட்ரெயின் என்ன வருது, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர். இப்போ ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் லெங்த் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த் போட்டோம்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வருது. ஓகே, இப்ப நமக்கு ஹுக்ஸ் லா படி என்ன தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தெரியும். அதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் இங்க என்ன, y. y இன்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து என்ன, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர். ஸ்ட்ரெயின் தான் இப்ப கண்டுபிடிச்சோம். சரியா? அப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இங்க அதான் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஃபோர்ஸ் தான் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டென்ஷன் டிவைட் பை ஏரியா ஏ. அப்ப டென்ஷன் டி வேணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏ ஒய் இன்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர். இப்படி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. டென்ஷன் டி யோட வேல்யூ ஏ ஒய் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைட் பை ஆர். சரியா? இது எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் 3 தான் இருக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபார் எ கான்ஸ்டன்ட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் on an object, the fractional change in object's volume delta v by v and its bulk modulus. bulk modulus வந்து என்னன்னா இங்க இது b, இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த bulk modulus வந்து b. இது ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணலாம், these are related as எப்படி delta v by v is proportional to b, that delta v by v is inversely proportional to b, delta v by v is proportional to b square, இல்லனா delta v by v is proportional to 1 by b square அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா நமக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ். இங்க நம்ம பாக்குறது என்னன்னா பல்க் மாடுலஸ் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது யங்ஸ் மாடுலஸ், இப்போ நம்ம பாக்குறது என்ன, பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்ல வந்து பாருங்க, நம்ம ஹுக்ஸ் லா பல்க் மாடுலஸ்ல, அதாவது ஹுக்ஸ் லா இந்த இடத்துல எப்படி மாறும் அப்படின்னா, இது வந்து என்ன, இங்க பிரஷர் P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பிரஷர், ஏன்னா இங்க வந்திருக்கிறது ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ், அதான் வந்து பிரஷர் P அப்படின்னு சொல்றோம். சரியா? இல்லனா என்ன சொல்லலாம், இது ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ்னே வெச்சுக்கோங்க. ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். சரியா? இதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் என்ன சொல்றோம்னா B அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன, சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். ஆக்சுவலா இங்க நெகட்டிவ் சைன் பண்ணும். ஏன் அப்படின்னா பிரஷர்னால என்ன ஆகும்னா அந்த வால்யூம் வந்து என்ன ஆகும், குறையும். சரியா? ஒரு பால் இருக்கு, இதை தண்ணியில இப்படி ஃபில் பண்ணி வச்சிடறோம். வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆல் த 360 டிகிரி இந்த ஹைட்ராலிக் பிரஷர் வந்து என்ன பண்ணும், இதை கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகும், இதோட வால்யூம் குறையும். இந்த வால்யூம் தான் என்ன சொல்றோம்னா V மைனஸ் டெல்டா V அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இந்த சாப்டர் வந்து என்னன்னா என்சிஆர்டி புக்ல புக் பேக் சம்மரி இருக்குல்ல, அதுல இந்த பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னைக்கு மார்னிங் 4 o'clock வீடியோல அப்லோட் ஆயிருக்கு. சரியா? இன்னைக்கு மார்னிங் 4 o'clock வந்து என்ன ஃப்ளூயிட்ஸ் அப்லோட் ஆயிருக்கும், நேத்து அப்லோட் ஆயிருக்கு. நேத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ல என்சிஆர்டி புக் பேக் சம்மரியில இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே அப்படியே இருக்கு. சரியா? அதை போய் பாருங்க. இதுல நமக்கு என்ன, ஒரிஜினல் வால்யூம்ங்கிறது V, ஹைட்ராலிக் பிரஷர்னால என்ன ஆகுதுன்னா அந்த வால்யூம் குறையும். சரியா? எவ்வளவு குறையும்னா V மைனஸ் டெல்டா Vங்கிற அளவு குறையும். அப்ப ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். இங்க வால்யூம் குறையிறதுனால என்ன பண்றோம், இங்க நெகட்டிவ் சைட் போடணும். ஜஸ்ட் இங்க வந்து என்ன, ஒரு மேக்னிடியூட் மட்டும் பார்க்கும்போது ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு B இன்டு டெல்டா V பை Vன்னு சொல்லிடலாம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபார் ஏ கான்ஸ்டன்ட் ஹைட்ராலிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா டெல்டா V பை V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு B அப்படின்னு வரும். பாருங்க, இது கான்ஸ்டன்ட்னா இந்த B என்னன்னு வச்சுன்னா 1 by B ன்னு வந்துரும். அப்ப டெல்டா V by V is inversely proportional to B. The compressibility of water is 4 into 10 power minus 5 per unit atmospheric pressure. The decrease in volume of 100 centimeter cube of water under a pressure of 100 atmosphere will be. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் வாட்டர் என்ன சொல்லிட்டாங்க. இப்போ பல்க் மாடுலர் சொல்றோம்ல, அந்த பல்க் மாடுலர்ஸோட இன்வெர்ஸ் தான் என்ன சொல்றோம்னா கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்ப்ரஸபிலிட்டியோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 4 into 10 power minus 5 per unit
atmospheric pressure அப்படின்னு சொல்லிட்டாங்க. The decrease in volume of 100 centimeter cube of water under a pressure of 100 atmosphere will be. இப்ப 100 atmospheric pressureல இதோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100 centimeter cube அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. The decrease in the volume of 100 centimeter cube of water under a pressure of 100 atmosphere will be. அப்ப எவ்வளவு வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத क्वेश्चन பாருங்க. கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் வாட்டர், அதாவது நம்ம ஜெனரலா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல படிக்கும் போது என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் ஆர் ஃப்ளூயிட் வாட்டர் மேபி நம்ம வாட்டர்ல கம்ப்ரஸ் பண்ண முடியாது, சரியா? அப்ப வாட்டர் கம்ப்ரஸ் பண்ண முடியாதுங்கிறத நம்ம ஜெனரலா சொல்றோம். அது ப்ராப்ளம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஆக்சுவலா வந்து வாட்டரை கம்ப்ரஸ் பண்றாங்க எவ்வளவு 4 × 10⁻⁻⁵ per யூனிட் அட்மாஸ்பரிக் பிரஷர். ஒரு யூனிட் அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு எவ்வளவு இது கம்ப்ரஸ் ஆகுதுன்னா இந்த அளவு, சரியா, நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது, சரியா? 4 × 10⁻⁻⁵ per யூனிட் அட்மாஸ்பரிக் பிரஷர்ங்கிற அளவுக்கு இது கம்ப்ரஸ் ஆகுது, சரியா? அப்படின்னா per மீட்டர் கியூப் அப்படின்ட்டு வரும். The decrease in volume of 100 centimeter cube of water under a pressure of 100 atmospheric pressure will be. அப்ப 1 atmospheric pressureக்கு இவ்வளவு நமக்கு pressure கம்ப்ரஸ் ஆகுதுன்னா நமக்கு 100 atmosphereக்கு எவ்வளவு வால்யூம் குறையும், 100 centimeter cube வால்யூம் எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகும் அப்படிங்கறத கேக்குறாங்க. பல்க் மாடுலஸோட இன்வெர்ஸ் தான் கம்ப்ரஸபிலிட்டி அப்படிங்கிறது. நமக்கு பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம pressure is proportional to change in volume divided by original volume. இதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் வந்து பல்க் மாடுலஸ் B, டெல்டா V by V ன்னு சொல்றோம். டெல்டா V டிவைட் பை PV அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1/V யோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் 1/V கம்ப்ரஸபிலிட்டி அப்படிங்கிறது. இதுதான் 4 × 10⁻⁻⁵ அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சேஞ்ச் இன் வால்யூம், சரியா? இந்த சேஞ்ச் இன் வால்யூம் தான் என்ன, இந்த டிக்ரீஸ் இன் வால்யூம் தான் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. இந்த டிக்ரீஸ் இன் வால்யூம்ங்கிறதா கொஸ்டின். இப்போ டெல்டா V கேட்கறாங்க, டிவைட் பை P எவ்வளவு, பிரஷர் எவ்வளவுனா 100 அட்மாஸ்பரிக் பிரஷர் சொல்லியாச்சு. வால்யூம் எவ்வளவு 100 சென்டிமீட்டர் கியூப் அதுவும் கொடுத்தாச்சு 100. அப்ப டெல்டா V இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4 × இது வந்து 10⁻⁴ இங்க வந்துச்சுன்னா 10⁻+4 × 10⁻⁻⁵ போட்டோம்னா என்ன வரும், 0.4 அப்படின்ட்டு வரும். அப்ப 0.4 சென்டிமீட்டர் கியூப். பாருங்க ஆன்சர் வந்து 0.4 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது கரெக்டான ஆன்சர். நம்ம ஆர்எஸ்கே அகாடமில எவ்ரி இயர் ஜஸ்ட் 35 to 40 டேஸ்ல சின்சியரா படிச்சு நிறைய பேர் எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்காங்க. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க +2 ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.